Dear students, good morning. Welcome. இன்னைக்கு நம்ம நான்-லைன் verbs பார்க்கலாம். ஏன் இப்படி நடத்துறேன் அப்படின்னா போர்டோட ஃபுல்லாக நான் எழுதியிருக்கேன். ஸோ எல்லாமே இப்போ visible for you. All the letters, all the words and everything must be visible for you. நம்ம தான் இப்படி நடத்துறேன். புரியுதா? இதில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஒன்று இருந்ததுன்னா புரிச்சுக்காதீங்க. சரி. level 4 வீடியோஸ் பார்க்குறோம். பேஜ் நம்பர் புக்கு கிரீன் கலர்ல இருக்கும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அண்டர் புக்கும் கிரீன் கலர்ல தான் இருக்கும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேஜ் நம்பர் 4, 5 பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேஜ் நம்பர் 4 and 5 பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்கூல் டேஸ்ல நம்ம பார்த்துப்போம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றது நம்மள்ட்ட ஃபீஸ் கட்டி படிக்கிற ஸ்டூடெண்ட். அவங்களுக்கு ஒர்க் ஷீட் பண்ணுறோம். கிளாஸ் ஆன்லைனில் பார்க்குறாங்க, யூடியூப் வீடியோவில் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க கொடுத்துருக்க ஒர்க் ஷீட்டை பிட்வீன் 8 PM and 10 PM நைட்டில். ஏன்னா ஆஃபீஸ் போகிறவங்க படிக்கிறாங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அதனால பிட்வீன் 8 PM and 10 PM ராத்திரி 8லேயும் 10 வரைக்கும் அவங்க சென்டென்ஸ் படித்து காட்டுவாங்க. ஐஷன்மே கரெக்ஷன் சொல்லுவோம் ஃபோன்லேயே. அதனால சொல்கிற நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் என்னோட ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், என்கிட்ட ஃபீஸ் கட்டி படிக்கணும் எந்த கட்டாயம் கிடையாது. நீங்கள் வீடியோ பார்த்தாலே போதும். புரியுதா? யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். ஏன் எல்லா சாப்டருமே level 1, level 2, level 3 அடுத்து இப்போ level 4 பார்த்துட்டு இருக்கோம். எல்லா சாப்டரும் எதுக்குடா சார் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் கிராமர் நடத்துறேன்னு சொல்லிட்டு தமிழில் எழுதி இங்கிலீஷ் எழுதுறாரு. இங்கிலீஷ் கிராமர் இங்கிலீஷில் தானே எழுதணும், சாருக்கே இங்கிலீஷ் தெரியாது அப்படிலாம் டவுட் வரும் வீடியோ பார்க்குறவங்களுக்கு. நம்மளுடைய எய்ம் வெறும் இங்கிலீஷ் கிராமர் கற்றுக்கிறது மட்டும் கிடையாது. ஏன்னா வெறும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க இல்லையா, கவர்மெண்ட் எக்ஸாம் தான், அவங்களுக்கு கிராமர் சொல்லி கொடுக்குறது மட்டும் நம்ம எய்ம் இல்லை. நம்மள்கிட்ட ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு விஷயத்தை தே ஹேவ் சம்திங் இன் தேர் மைண்ட், அவங்க மனசில் ஒரு விஷயம் இருக்கு, தே வாண்ட் டு சே இட் இன் இங்கிலீஷ் அப்படின்னா தே மஸ்ட் பி வெல் வெர்ஸ்ட் இன் ஆல் த 4 டாபிக்ஸ். level 1, level 2, level 3, level 4 எல்லாம் வரணும். இதில் எல்லாமே கிராமர் தான் இருக்கு. ஸோ நம்ம தாய்மொழி தமிழ். ஸோ தமிழ் எழுதி இங்கிலீஷில் புரிய வச்சுருக்கோம். கிராமட்டிக்கல் ஃபங்க்ஷனும் சொல்லிட்டு இருக்கிறோம் கையோட. ஸோ கிராமர் கற்றுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரியுதா? சரி, இப்போ பார்க்கலாம். level 4 முழுக்க நான்-மெயின் verbs. நான்-மெயின் verbோட இன்ட்ரடக்ஷன் level 2ல செகண்ட் புக்கில் சொல்லிருப்பேன். நம்ம ஸ்கூல்லாம் பார்த்துருப்போம், ஸ்கூலில் காலேஜ் எல்லாம் வர்புக்கு முன்னாடி ப்ரெசன்ட் வர்புக்கு முன்னாடி டூ போட்டோம்னா இன்ஃபினிட்டிவ், அந்த ப்ரெசன்ட் ஒரு பக்கத்தில் ஐஎன்ஜி போட்டோம்னா ஜெரண்ட் அப்படின்னு நமக்கு ஜஸ்ட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த கிளாஸ்க்கு அவ்வளோ போகும், அதுக்கு மேலே தேவையில்லை. பீன்றதுக்கு என்ன அர்த்தம்? டு பி அப்படின்னா இருக்கிறதுன்னு அர்த்தம். பீன்ற வார்த்தை என்னடா இருக்கு, லெவலில் பார்த்துருப்போம். am, is, are, was, were, shall be, will be, இதெல்லாம் பி verbs. பி ஹியர் அப்படின்னா இங்கே இருக்குன்னு அர்த்தம். புரியாதா? சரி, அதுக்காக நான் இங்கே இருக்கிறேன் ஐ பி ஹியர்னு சொல்லக்கூடாது. புரியாதா? டு பி அப்படின்னா இருப்பதுன்னு ஒரு அர்த்தம். ஸோ இருப்பதுன்ற அர்த்தம் இங்கிலீஷ் எதில் இருக்கு? டு பீன்ற வார்த்தையில் இருக்கு. டு பீன்னு போட்டால் இன்ஃபினிட்டிவ், பீன்னு போட்டால் ஜெரண்ட். வேர்ட் பக்கத்தில் ஐஎன்ஜி போட்டிருக்கோம் ஜெரண்ட், வேர்டுக்கு முன்னாடி டூ போட்டிருக்கோம் இன்ஃபினிட்டிவ். புரியுதா? அப்போ இந்த டு பி பீயிங் என்னென்ன அர்த்தம் இருக்கு? நிறைய அர்த்தங்கள் இருக்கு. பீயிங்க்கும் டு பிக்கும் நிறைய அர்த்தம் இருக்கு. அதில் ஒரு அர்த்தம் இருப்பது. சரி, இருப்பதுன்றது இது இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்டோட வேலையை தான் செய்ய போகுது. ஆனால் இது வர்ப்லேயில் சப்ஜெக்ட் இது. ஸோ இது என்ன வேலை செய்யும்? வர்போட வேலையை செய்யும். வர்புக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்கு? டென்ஸை சொல்லும். ஸோ இந்த வேர்டோட தமிழ் அர்த்தம் பார்த்தீங்கன்னா இதை நம்ம டென்ஸுன்னு சொல்லுவோம். புரியுதா? நம்மளோட வேலையும் சொல்லும், டென்ஸோட வேலையும் சொல்லும், வர்போட வேலையும் சொல்லும். இருப்பது ப்ரெசன்ட் டென்ஸ், இருந்தது பாஸ்ட் டென்ஸ். ரெண்டு டென்ஸ் தான். இருப்பது இருந்தது, ஃபியூச்சர் டென்ஸ்லாம் கிடையாது. டோன்ட் கெட் யுவர்செல்ஃப் கன்ஃபியூஸ்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது இருப்பது இருந்தது. சரி, இருப்பதுன்ற அர்த்தம் எதில் இருக்கு? டு பீல இருக்கு, பீயிங்ல இருக்கு. இருந்ததுன்ற அர்த்தம் எதில் இருக்கு? டு ஹேவ் பீன், ஹேவிங் பீன், பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள்னு அர்த்தம் அது இருக்கு. சரி, பிற மாநிலங்களில் ஹிந்தி தெரியாமல் இருப்பது மிக கடினம். பேஜ் நம்பர் 4 and 5 பார்த்துக்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். பிற மாநிலங்களில் ஹிந்தி தெரியாமல் இருப்பது மிகவும் கடினம். நம்ம ரைட் ஃப்ரம் லெவல் 1 என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம்? ஒரு சென்டென்ஸ் இங்கிலீஷ் எழுதணும்னா முதல்ல சப்ஜெக்ட் போடணும்னு சொல்றோம் இல்லையா? இந்த வாக்கியத்தில் சப்ஜெக்ட் எது? பிற மாநிலங்களில் ஹிந்தி தெரியாமல்
தெரியாமல் இருப்பது மிக கடினம். சப்ஜெக்ட் எங்க சப்ஜெக்டே காணுமா சார்? பிற மாநிலங்களில் ஹிந்தி தெரியாமல் இருப்பது, இதுதான் சப்ஜெக்ட். பிற மாநிலங்களில் ஹிந்தி தெரியாமல் இருப்பது சப்ஜெக்ட் ஒரு வேர்டா தான் சார் இருக்கும். ஸ்டேட்டஸ் பேட்டர்லாம் கூட பார்த்துருக்கோம் சார் லெவல் 2ல. இல்லை அப்போவே சொல்லிருக்கோம் உங்களுக்கு நான். சப்ஜெக்ட்ன்றது ஒரே ஒரு வேர்டா இருக்கும், எந்த கட்டாயமும் கிடையாது. ஃப்ரேஸாகவும் இருக்கலாம். பிற மாநிலங்களில் ஹிந்தி தெரியாமல் இருப்பது. ஸோ இருப்பது டு பி. சரி, சப்ஜெக்ட் தானே சார் முதல்ல போடணும். எப்படி போட்டீங்க டு பின்னு? டு பின்ற சப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? வர்பை பார்த்து இதையும் சொல்லி கொடுத்துருக்கோம் லெவல் 1 ஆரம்ப கிளாஸ்ல இருந்து. ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் கண்டுபிடிக்கணும்னா வர்பை தயவு செய்து 4 லெவல் திரும்பி ரிப்பீட்டடா நடத்த முடியாது, வேஸ்ட் ஆஃப் டைம். லெவல் 1 வீடியோஸ் கிளாஸ் வந்திருந்தீங்கன்னா புக்கை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, கிளாஸ் கவனிச்சிருப்பீங்க இல்லையா? வீடியோஸ் லெவல் 1 வீடியோஸ் பாருங்க, இன்ட்ரோடக்ஷன் சாப்டர்லேயே நடத்திருப்பேன். ஸோ வர்பு கடைசி வேர்டு தானே சார் வர்புன்னு சொன்னீங்க. அப்போ மிக கடினம். இந்த கடினம் தானே சார் வர்பு? இல்லை, கடினம்ன்றது அட்ஜெக்டிவ். அப்போ வர்பு எங்க சார் இருக்கு? இதையும் சொல்லிருக்கேன் உங்களுக்கு. ஒரு சென்டென்ஸ் நவுன் காம்ப்ளிமெண்ட்லயோ, காம்ப்ளிமெண்ட்ன்றதை விட்டுருங்க, யாரால லெவல் 2ல சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்க்கீங்களோ பார்க்கல தெரியல. காம்ப்ளிமெண்ட்ன்றது தயவு செய்து லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 வீடியோஸ் பார்க்காம லெவல் 4 வீடியோஸ் புரியாது. அதனால காம்ப்ளிமெண்ட் அட்ஜெக்டிவ் காம்ப்ளிமெண்ட்லயோ நவுன் காம்ப்ளிமெண்ட்லயோ ஒரு சென்டென்ஸ் பி வெர்ப் வச்சு முடிஞ்சதுன்னா பி வெர்ப் கண்ணுக்கு தெரியாது, நம்ம தான் போட்டுக்கணும். பிற மாநிலங்களில் ஹிந்தி தெரியாமல் இருப்பது மிக கடினமாக இருக்கிறது. அந்த இருக்கிறதுன்றது தான் வரும். இப்ப அந்த வர்பை பார்த்து கேளுங்க, எது மிக கடினமாக இருக்கிறது? மிக கடினமாகன்றது அட்ஜெக்டிவ், மிகன்றது அட்வர்பு, கடினமாகன்றது கடினமானதாக அப்படின்றது அட்ஜெக்டிவ். எது மிக கடினமானதாக இருக்கிறது? இருப்பது, டு பி அல்லது பீயிங். வேர்ட் போட்டோடனே வர்பை பார்த்து ஒவ்வொரு கேள்வியே கேட்க போறோம். அதுவும் வேர்ட் ஆர்டர் எழுதி போட்டுருக்கோம் லெவல் 1லயே செகண்ட் புக்ல. ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் போட்டு வர்ப் போட்டோடனே வர்பை பார்த்து ஒவ்வொரு கேள்வியா கேட்போம். என்ன கேட்கணும்? எதை, யாரை, யாருக்கு, யாரிடம், எப்படி, ஏன், எங்கே, எப்பொழுது, இதுதான் வேர்ட் ஆர்டர். சில ஸ்கூல்ல சிலபஸ்ல இருக்க வேர்ட் ஆர்டர் வந்து சென்டென்ஸ் ஜம்பல் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த வேர்டை கரெக்டாக அந்த ஆர்டர் எழுதினா 1 மார்க்கோ 2 மார்க்கோ தராங்க. சரி, நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருந்த போது +2 இருந்து அந்த சிலபஸ் இப்போ இருக்கா இல்லையான்னு தெரியல. எந்த கிளாஸ்ல இருக்கு, சிபிஎஸ்சியில் இருக்கா, அப்போ இருக்கான்னு தெரியல, பார்த்துட்டோம். பிற மாநிலங்களில் ஹிந்தி தெரியாமல் இருப்பது, டு பி இருப்பது. எங்கே இருப்பது? பிற மாநிலங்களில், இன் அதர் ஸ்டேட்ஸ். எப்படி இருப்பது? விதவுட் நோயிங் ஹிந்தி, ஹிந்தி தெரியாமல் இருப்பது. விதவுட் ஏர்னிங், சம்பாதிக்காமல் இருப்பது. விதவுட் ஈட்டிங், சாப்பிடாமல் இருப்பது. இந்த மாதிரி ஒரு ப்ரிபோசிஷன் பக்கத்துல நவுனோ வர்பேஸ் வர ஜடண்டோ, இந்த நோயிங்கிறது நவுன் வேலையை தான் செய்யுது. நோன்ற வர்போட ஐஎன்ஜி போட்டு இந்த நோயிங்கிற வேலை என்ன வேலை செய்யுது? நவுனோட வேலையை தான் செய்யுது. பின்னாடி பார்க்கலாம் இது ஏன் சார் நவுன். வர்பகத்தில் ஐஎன்ஜி போட்டால் நீங்கள் அட்ஜெக்டிவா கூட வரும்னு சொன்னீங்க ஒரு கிளாஸ்ல. வர்பகத்தில் ஐஎன்ஜி போட்டால் அது அட்வர்ப் வேலையும் செய்யும்னு சொன்னீங்களா சார்? கேட்டீங்கன்னா மனசுல கேட்டீங்கன்னா வித்தவுட்ன்றது ப்ரிபோசிஷன் பக்கத்தில் நவுன் வருது, வேற ஒன்று. டு பி இன் அதர் ஸ்டேட்ஸ் வித்வுட் நோயிங் ஹிந்தி, பிற மாநிலங்களில் ஹிந்தி தெரியாமல் இருப்பது. இது வரைக்கும் சப்ஜெக்ட். சார் சப்ஜெக்ட் போட்டாச்சா? போட்டோடனே வர்ப் போடணும். வர்ப் எது? மிகவும் கடினமாக இருக்கிறது. இருக்கிறதுன்னு இருக்காது, பீவர். புரியுதா? அவர் என்னுடைய அப்பா. இங்கிலீஷ்ல என்ன? ஹீ மை ஃபாதர் தான் சொல்றோம். இல்ல, ஹீ இஸ் மை ஃபாதர். இஸ் எங்கேருந்து வந்தது? அவர் என்னுடைய அப்பாவாக இருக்கிறார் அப்படின்னு. அவர் நேர்மையானவராக இருக்கிறார். அவர் நேர்மையானவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பேசும்போது. அவர் நேர்மையானவருக்கு என்ன? ஹீ ஆனஸ்ட்னு சொல்றோம். ஹீ ஆனஸ்ட்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கா? கிடையாது. அப்ப ஹீ இஸ் ஆனஸ்ட்னு சொல்றோம். இஸ் எங்கேருந்து வந்தது? வர்பேந்து வந்தது. வர்பா காரணமா சார்? இருக்காது. சென்டென்ஸ் அட்ஜெக்டிவ்லயோ நவுன்லயோ முடிஞ்சதுன்னா பி வர்பை பொறுத்த வரைக்கும் வர்பு இருக்காது, நம்ம தான் போட்டுருக்கோம் ப்ரெசன்ட் டென்ஸ்ல. அப்போ மிக கடினமானதாக இருக்கிறது, இந்த இடத்துல இருக்கிறது இருக்குன்னு அர்த்தம். இருக்கிறது என்னது? இருத்தல்ன்ற வர்பு பி வர்பு, ப்ரெசன்ட் டென்ஸ். இருப்பது சிங்குலர், அப்ப இஸ். டு பி இன் அதர் ஸ்டேட்ஸ் வித்வுட் நோயிங் ஹிந்தி, பிற மாநிலங்களில் ஹிந்தி தெரியாமல் இருப்பது. மிகவும் கடினமாக இருக்கிறது, இஸ் இருக்கிறது. என்னவாக இருக்கிறது? எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மிகவும் கடினமானதாக இருக்கிறது, வெரி டிஃபிகல்ட்.
difficult. புரியுதா? சாப்டர் மட்டும் இந்த மாதிரி சென்டென்ஸ் ஒரு 20-25 சென்டென்சஸ் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் தி சாப்டர். ரிப்பீட்டடா வீடியோ பாருங்க. ஆன்சர்ஸ் எழுதிட்டு உங்க டைம் தெரியும் உங்களுக்கு between 8 pm and 10 pm படிச்சு காட்டுங்க. புரியுதா? சரி. So இந்த சென்டென்ஸ் நீங்க to be in other states without knowing Hindi is very difficult னு சொல்லலாம். அல்லது being in other states without knowing Hindi னு சொல்லலாம். to be க்கும் being க்கும் ஒரே அர்த்தம் இந்த சாப்டர் பொறுத்தவரைக்கும். புரியுதா? சரி. இதை வேற மாதிரி கூட சொல்லலாம் சார். யோசிச்சு பார்த்தா எங்க ஆபீஸ்ல பேசுறாங்களே, எங்க மிஸ் எல்லாம் பேசும்போது பேசுறாங்களேன்னு சொன்னா எப்படி சொல்லுவாங்க? முதல்ல இட்டுன்னு இன்டர்னல் ப்ரோனவுன்ல ஆரம்பிச்சு இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு பி இன் அதர் ஸ்டேட் வித்வுட் நோயிங் ஹிந்தின்னு சொல்லுவாங்க. ஏன் கொடுத்துருக்க காம்ப்ளிமெண்ட் அட்ஜெக்டிவ் காம்ப்ளிமெண்ட் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஆரம்பிச்சு சொல்லுவாங்க. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு பி இன் த கிளாஸ் பிஃபோர் 9:30 அப்படிலாம் சொல்லுவாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எழுதிருக்கணும் இது போல. புரியாதா? சர்க்குலர் அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ இருப்பது பிரசன்ட் டென்ஸ். இப்போ இருந்ததுன்ற அர்த்தம் பார்க்கணும். குளிரூட்டப்பட்ட அறையில் வெகு நேரம் இருந்தது தலைவலியை உண்டாக்கியது. இருந்தது இருப்பதுன்ற அர்த்தம் எதுல இருக்கு? டு பீல இருக்கு, பீயிங்ல இருக்கு. இருந்தது பாஸ்ட் அந்த அர்த்தம் எதுல இருக்கு? டு ஹேவ் பீன், ஹேவிங் பீன்ல இருக்கு. அப்போ அதேதான் குளிரூட்டப்பட்ட அறையில் வெகு நேரம் இருந்தது தலைவரை உண்டாக்கியது. சப்ஜெக்ட் எது? இருந்தது. இருப்பதுன்னா டு பி அல்லது பீயிங். இருந்தது அப்படின்னா டு ஹேவ் பீன் அல்லது ஹேவிங் பீன். டு ஹேவ் பீன் இருந்தது. எங்கே இருந்தது? இந்த ஏசி ரூம். ஏசி குளிரூட்டப்பட்ட அறையில் இருந்தது. எப்பொழுது இருந்தது? ஃபார் எ லாங் டைம் வெகு நேரம் இருந்தது. சப்ஜெக்ட் போட்டாச்சா? இப்போ வர்ப் போடுறோம். வர்ப் எது? பார்த்தோன்னே தெரியுது பாருங்க. பி வர்ப் தான் கண்ணுக்கு தெரியாது. உண்டாக்கியது இது பி வர்ப் கிடையாது. பாஸ்டன்ஸ். காஸ்னா உண்டாக்குதல், ஏற்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ டு ஹேவ் பீன் இன் தி ஏசி ரூம் ஃபார் எ லாங் டைம் குளிரூட்டப்பட்ட அறையில் வெகு நேரம் இருந்தது. என்ன பண்ணுது? சப்ஜெக்ட் போட்டோம். வர்ப். வர்ப் எது? உண்டாக்கியது, காஸ். வர்ப்பை போட்டோம்னா என்ன பண்ணணும்? வர்ப்பை பார்த்து எதை நம்ம கொடுத்துருக்க வர்ப்பை டிரான்சிட்டிவ் வர்ப்பா இன்ட்ரான்சிட்டிவ் வர்ப்பா கண்டுபிடிச்சு அப்பதான் கேள்வி கேட்கணும். வழி இல்லை. ஆக்டிவ் மட்டும் சொல்லி கொடுத்துருப்பேன் 11-2ல 4th புக்ல. எதை உண்டாக்கியது? தலைவலியை உண்டாக்கியது. காஸ் வர்ப். எதை உண்டாக்கியது? பாஸ்டன்ஸ்னால காஸ். எதை உண்டாக்கியது? தலைவலியை உண்டாக்கியது, தலைவலியை ஏற்படுத்தியது. அப்போ டு ஹேவ் பீன் இன் தி ஏசி ரூம் ஃபார் எ லாங் டைம் காஸ்ட்லி ஹெட்டேக் சொல்லலாம். அல்லது ஹேவிங் பீன் இன் தி ஏசி ரூம் ஃபார் எ லாங் டைம் காஸ்ட்லி ஹெட்டேக்னு சொல்லலாம். புரியுதா? ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ் நம்மளால 1000 சென்டென்ஸ் 100 சென்டென்ஸ் 200 சென்டென்ஸ் நம்மளோட கற்பனைக்கு ஏற்ற மாதிரி creative we can either say or write so many sentences as we can. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எழுத முடியும், பேச முடியும். புரியுதா? ட்ரை யுவர். நம்ம புக்ல வந்து ஒரு 20 சென்டென்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஆனா இதுக்கு மேலே பியாண்ட் திஸ் கூட பியாண்ட் தி சென்டென்சஸ் நீங்க வந்து எழுத முடியும், பேச முடியும். புரியுதா? சரி, சாப்டர் புரியுதா? ரைட். குட் நைட் சொல்லிடலாமா? குட் நைட். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.